ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன் சிக்கன் ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நான் கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன கிண்ணம் சைஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா சிக்கன் எல்லாம் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கனால சிக்கன் எல்லாம் சாஃப்டாக வெந்துடும். சிக்கனை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம க்ரீன் சிக்கனுக்கு தேவையான க்ரீன் பேஸ்ட்டை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு புதினா, அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜாரில் கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்ந்துருக்குள்ள அதுலேயும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். க்ரீன் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ரீன் பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, க்ரீன் சிக்கன் ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.